தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மது போதையில் சட்டையை கழற்றி போலீசாரை ஆபாசமாக பேசியதாக விசிக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் காணலாம். தப்பு இல்ல, அதே அக்கா அதே தங்கச்சி தெரியும். அதே அக்கா கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். மது போதையில் விசிக நிர்வாகி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் முன்பு மது போதையில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் இருவர் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவியதால் இருவர் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி மீது இரு பிரிவுகளின் மீது வழக்கு போலீசார் பதிவு செய்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த பெரியகுளம் தென்கரம் பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் விடுதலை கட்சியின் பெரியகுளம் நகர துணைச் செயலராக உள்ளார். இதே பகுதியைச் சேர்ந்த தேனி அலிநகர பகுதியைச் சேர்ந்த பரஞ்சோதி என்பவர் பெரியகுளம் விடுதலை சிறுத்தை கட்சியில் நகர பொருளாளராக உள்ளார். இவர் தற்போது தர்மராஜின் உறவினர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் நோயாளிகளாக உள்ளதால் பார்க்க சென்றுள்ளனர். அப்போது இருவரும் மது போதையில் உள்ளதாக உள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அவர்கள் அப்பகுதியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த மருத்துவக் கல்லூரியில் காவல்துறையினர் இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் இருவரையும் மது போதை உள்ளீர்கள், நீங்கள் வெளியேற வேண்டும் என அவர்களிடம் அறிவுரை கூறினர். இருவரும் கேட்காமல் அரை நிர்வாணத்துடன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து தர்மராஜ் மற்றும் இருவர் மீது இரு பிரிவின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சிவா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.